நாங்க ம் GOD காட். ம் இதுல வர G கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா? வழக்கமா கேபிட்டல் லெட்டர் தானே, ஸ்மால் லெட்டர்ல எழுதணுமா என்ன? ரெண்டுமே வரும். ரெண்டுமேவா? ஆமா இல்லையே, ஜி வந்து ஸ்மால் லெட்டர்ல வருதா? வருது. எப்போ? அத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. அது எப்போ வரும்னு நான் சொல்லட்டுமா? எப்போ? GOD காட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா எப்போ வரும்னா, எல்லாம் வல்ல இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது ஆல்மைட்டி. ஆல்மைட்டி அந்த இடத்துல வரும்போது மட்டும் G வந்து கேபிட்டல் லெட்டர்ல வரும். ஓகே, அதாவது the ruler of the universe. ரூலர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஓ ஓகே, சரி. அது இல்லாம காட் வேற என்னென்ன அர்த்தத்துல வருது? வேற இது இல்லாம 3 அர்த்தத்துல வருது. என்னது? ஓகேவா? ஒண்ணு, இப்ப நம்ம வந்து கடவுளை வந்து வணங்குறோம். ம் நிறைய கடவுளை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம வந்து வணங்கிட்டு வரோம். ஒரு தேவதைன்னு வச்சுக்கோங்களேன், தேவதைகள். இப்போ உதாரணத்துக்கு படிப்புக்கு ஒரு தேவதை இருக்காங்க. ஓ ஓகே ஓகேவா? அதாவது காசு பணம் வெல்த், அதுக்கு ஒரு தேவதை இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரென்த், அதுக்கு தேவதை இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா தேவதைகளை வந்து நம்ம வணங்கிட்டு வரோம் இல்லையா? ஆமா ஆமா. ஓகேவா? அந்த மாதிரி இதுக்கு இன்ன தேவதை, இதுக்கு இன்ன தேவதை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல சொல்லும் போது காட், GOD காட்ன்றதுல G ஸ்மால் லெட்டர்ல வரும். ஓகே, இப்போ நான் வந்து சரஸ்வதி காடஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த இடத்துல வந்து காடஸ்ல வந்து G வந்து ஸ்மால் லெட்டர்ல வரும். ஓகே. ஓ ஓ சரியா? இப்போ வந்து நான் முதல்ல அந்த எல்லாம் வல்ல இறைவன், அதாவது ஆல்மைட்டின்னு சொன்னேன் இல்லையா? சரி, அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். இப்போ ஒருத்தர் சொல்றாரு எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு, ஐ பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்போ அந்த இடத்துல வந்து G வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும், ஸ்மால் லெட்டர்ல எழுதக்கூடாது. ஸ்மால் லெட்டர்ல எழுதக்கூடாது. ஓகே. ஓ ஓகேவா? எங்க வேற 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம் இதுக்கு. இப்போ வந்து கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, காட் bless you அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து G வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் வரும். ஓகேவா? God bless you இல்ல வந்து may God bless you. may God bless you. அந்த இடத்துல வந்து சென்டென்ஸ்க்கு நடுவுல வந்தாலும் G கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஓகே, சோ இப்போ வந்து மெடிசன் எடுத்துப்போம், காட் ஆஃப் மெடிசன். நம்மளுடைய ஹிந்து மித்தாலஜில வந்து பார்த்தா அப்படின்னா தன்வந்திரி. வெரி குட். இப்போ காட் ஆஃப் மெடிசன், அதாவது நம்ம ஹிந்து மித்தாலஜில வந்து யார் சொன்னீங்க? தன்வந்திரி சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ வந்து மெடிக்கல் மித்தாலஜில யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். மெடிக்கல் மித்தாலஜி அப்படின்னா அப்போலோ. அதனால தான் அப்போலோ மெடிக்கல்ஸ் அப்படின்னு, அப்போலோ ஹாஸ்பிடல்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த நேம் உடைய ஒரு தேவதை வந்து மெடிக்கல் ரீதியா வந்து கடவுளாக வணங்கப்படுறாங்க, கனெக்டடா இருக்காங்க. இந்த இடத்துல காட்க்கு G ஸ்மால் லெட்டர்ல தான் வரணும். ஓகேவா? சோ அதே மாதிரி வழிபடுற, அதாவது தனித்தனியா நம்ம வந்து கடவுளை இல்ல தேவதைகளை வந்து வழிபடும் போது நம்ம மென்ஷன் பண்ணும்போது G வந்து ஸ்மால் லெட்டர்ல தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மகாலட்சுமி வந்து காடஸ் ஆஃப் வெல்த். பாடி கார்ட் மணீஸ்வரன் காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அதனால தான் வந்து போய் புது வண்டி வாங்கிட்டு போய் வந்து பூஜை போட்டு வருவாங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு ஸ்பிரிட், அதாவது இல்ல வந்து தனித்துவமான ஒரு விஷயத்துக்கு ஒரு தேவதைய வந்து நீங்க வணங்குறீங்க, நீங்க அந்த இடத்துல G வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் வரும். ஓகேவா? சோ இந்த இடத்துல வரும்போதுதான் உங்களுக்கு வந்து அந்த தேவதை வந்து ஆணினமா பெண்ணினமா, இந்த இடத்துல தான் வந்து மாஸ்குலைன் ஃபெமினைன் அப்படின்னு வரும். சிங்குலர் ப்ளூரல் வரும். ஆமா ஆமா, காட்ஸ் காடஸஸ் அப்படினு இந்த இடத்துல வந்து. சோ கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கிற காட் G வந்து கேப்ஸ் போடும்போது அதுக்கு வந்து ஃபெமினைன் மாஸ்குலைன் கிடையாது, சிங்குலர் ப்ளூரல் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல இப்ப நான் சொன்ன இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு இந்த பிரிவினைகள்லாம் வரும். அதாவது சிங்குலர் ப்ளூரல் மாஸ்குலைன் ஃபெமினைன் அப்படின்னு பிரிவினைகள் வருது. ஓகேவா? இது வந்து இரண்டாவது அர்த்தம். மூணாவதா ஒரு காட் இருக்கு. ஓகேவா? அது எந்தெந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, ஏற்கனவே சொன்னேன், இந்த இடங்கள்ல வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது G வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் வந்து யூஸ் பண்ணணும். அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். ஒண்ணு, நீங்க ஒருத்தரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும்போது,
ஓ நான் யாரை ரெஸ்பெக்ட் பண்றேனோ அவங்கள வந்து நான் காட்னு நான் வந்து மென்ஷன் பண்ணலாம். இந்த இடத்துல G ஸ்மால் லெட்டர். இந்த இடத்துல G வந்து ஸ்மால் லெட்டர். ஓகே. ரெண்டாவது நீங்க யார வந்து ரொம்ப அட்மையர் பண்றீங்களோ, ஓ நான் யாரை அட்மையர் பண்றேனோ அவங்கள நான் வந்து காட்னு சொல்லலாம். ஓ அந்த இடத்துல வந்து G வந்து ஸ்மால் லெட்டர். அந்த இடத்துலயும் G ஸ்மால் லெட்டர். ஓகே. மூணாவதா இருக்கு யாரு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ, ஓ யாரு வந்து என்ன ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ அவங்கள வந்து நான் காட்னு சொல்லலாம். இந்த இடத்துலயும் G ஸ்மால் லெட்டர் தான். சோ அப்போ எனக்கு 3 பாயிண்ட்ஸ் வருது எக்ஸாம்பிள்ஸா. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்னுடைய அப்பா அம்மாவை நான் வச்சுக்கலாம். செகண்ட் பாயிண்ட்ல இப்போ அஜித் ரசிகர்லாம் அஜித்தே கடவுளே அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ இப்ப அந்த இடத்துல வந்து சாமி கிடையாது, கடவுள் கிடையாது. அதாவது நான் அட்மையர் பண்ற ஒரு பர்சனாலிட்டி. ஓ அந்த சென்ஸ்ல வந்து அவங்க வந்து சொல்றது அஜித்தே கடவுளே அப்படி. ஏன்னா நான் உங்களை அட்மையர் பண்றேன், நான் வந்து உங்களை அட்மையர் பண்றேன். ஓ அந்த சென்ஸ்ல சொல்றாங்க. இந்த இடத்துல G ஸ்மால் லெட்டர். ஓகே. இப்போ மூணாவது இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொன்னா இப்போ சோஷியல் மீடியால எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ரசிக்கிறது வந்து கோபிநாத். கோபிநாத் அவர்கள். ஓகே. அவரு இப்போ வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஸ்பீச் கொடுக்குறாருன்னா கண்டிப்பா வந்து அவருடைய ஸ்பீச்ல வந்து வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. சோ இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து காடா பாக்குறோம். சோ இந்த இடத்துல வந்து G வந்து ஸ்மால் லெட்டர். சோ இங்க வந்து கடவுள்னு கிடையாது. No. ஓகே. இங்க வந்து காட்க்கு வந்து மீனிங் வேற. அதாவது a person who influences me a lot. A person who you admire a lot. A person who you respect a lot. Who I respect. Who you respect. ஓகே. ஓகேவா? இது வந்து நம்ம அந்த மூணாவது பாயிண்ட். இது இல்லாம நாலாவது ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்னது? அது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்க ஒரு பொருளை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு வேல்யூ பண்றீங்க இல்லையா? பணமா? ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே வந்து பணம் தான் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு பொருள் சில, அதாவது எல்லாருக்குமே வந்து பணம் தான். எல்லாருக்குமே பணத்தை தவிர வேற சில முக்கியமான பொருட்கள் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சில பேர் வந்து பெரிய மெடல்ஸ் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்கும், பிரஷியஸா இருக்கும். இப்போ வந்து ஜர்னலிஸ்ட்லாம் வந்து அவங்களோட பென் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க சொல்லும்போது அந்த இடத்துல காட் யூஸ் பண்ணலாம். ஓகே. இங்கேயும் G ஸ்மால் லெட்டர்ல தான் வரணும். ஓகே ஓகேவா? எங்க இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா இப்போ மணிக்கு வந்து சொல்றேன். மணி has always been like a god to everyone. சோ இந்த இடத்துல வந்து G ஸ்மால் லெட்டர்ல தான் வரணும். ஓகே ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேபிட்டல் லெட்டர் G போடுறது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான். ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? கிரேட். இது ஆக்சுவலி ரொம்ப நாளா அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுக்கு உண்டான சான்ஸ் வந்துச்சு. சூப்பர். ஓகே. இது மாதிரி வேற ஒரு விஷயத்துல உங்களுக்கு மீட் பண்றோம். ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எப்பவும் போல உங்க டீச்சர் ரிப்ளை பண்ணுவாங்க. பை.